இந்த ஒரு மனுஷனை நம்ம எல்லாத்துக்குமே ஜான் விக் அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமா தெரிஞ்சிருக்கும். ஹாலிவுட்ல அவ்வளோ படங்கள் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சோம். இன்னைக்கு அவருக்குன்னு ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? திஸ் இஸ் 100 days 100 success stories day 45. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1964 கனடாவில் கீனு ரீவ்ஸ் பிறக்கிறாரு. இவரோட லைஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டங்களையும் வேதனைகளையும் தான் அனுபவிக்கிறாரு. சின்ன வயசுலேயே டிஸ்லெக்சியா என்ற ஒரு குறைபாடுனால தன்னோட எஜுகேஷனை கைவிடுறாரு. சரி படிப்பு தான் வரலன்னு ஹாக்கி டீம்ல ஜாயின் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே ஒரு ஆக்சிடென்ட்னால விளையாட முடியாம போயிருது. தன்னோட 9 வயசுல படம் நடிக்கிறதுக்காக ஹோட்டல்ஸ்ல சர்வரா ஒர்க் பண்ணிட்டு ஆடிஷனுக்காக அலையறாரு. 1986ல யங் பிளட் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா சினிமாக்குள்ள வராரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் ரிவர் ஃபோனிக்ஸ்ன்றவர் ஓவர் டோஸ் ட்ரக்ஸை யூஸ் பண்ணதுனால இறந்து போறாரு. அது நடந்து கொஞ்ச நாள்லயே அவரோட குழந்தை டெலிவரி அப்போ இறந்து போயிருது. அவரோட ஒய்ஃபும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. ரொம்பவே சோகத்தினால மனசு உடைஞ்சி வாழ்க்கையை வெறுத்து போகுது இந்த மனுஷனுக்கு. அப்பதான் மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் பயங்கரமான ஹிட் கொடுத்தாலும் இன்னைக்கும் கீனு ரீவ்ஸை ஜான் விக் படம் மூலியமா ஒரு ஜான் விக்கா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஜான் விக் கேரக்டர் தான் மக்கள் கிட்ட இவரை ரொம்பவே க்ளோஸா கொண்டு போச்சு. வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் தான் சம்பாதிச்ச எல்லா காசையுமே தனக்குன்னு சேர்த்து வைக்காம பிரைவேட் ஜெட்டு லக்ஸரி கார்ஸ்னு வாங்காம தான் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான காசை கேன்சர் பேஷண்ட், வீடு இல்லாம கஷ்டப்படுறவங்க, ஓல்டேஜ் ஹோம்ஸ், ட்ரஸ்ட், பிலந்த்ராஃபின்னு தான் கூட வேலை பார்க்குற கேமராமேன்ஸ்ல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே டொனேஷன் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்குன்னு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வீடு மட்டும்தான். ஒரு இன்டர்வியூல நீங்க சம்பாதிச்ச காசை எதுக்கு சேமிக்காம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டப்போ பணம் மட்டும் சம்பாதிக்கிறது வாழ்க்கை இல்லை, மனுஷங்களையும் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.